நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். பழனிசாமி கூட்டணிக்கு கூவி கூவி அழைக்கிறார் என்று சொன்னார், கிண்டலா பேசினார். ஸ்டாலின் அவர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்புதான் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையை நாங்கள் துவங்குவோம் என்று சொல்லுவோம். 2019 அப்படித்தான் தொடங்கினோம், 2021 அப்படித்தான் தொடங்கினோம், 2024 அப்படித்தான் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கினோம். அதன் பொருட்டு வருகிற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் அந்த முறையைத்தான் பின்பற்றுவோம் சொன்னோம். அதன்படி அடுத்த மாதம் தேர்தல் அறிவிக்க இருக்கிறாங்க. நாம் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சாச்சு. திமுகவில் இழுபறியா இருந்து கொண்டிருக்கின்றது, இன்னும் முடிவாகவில்லை. காங்கிரஸ் கட்சி திமுகவை ஏற்காத ஒரு நிலை இருப்பதாக பத்திரிகையிலும் ஊடகத்திலும் அன்றாட செய்து வந்து கொண்டிருக்கிறது. ஆக இன்றைய தினம் திமுக தான் தடுமாற்றம். அண்ணா திமுக பலம் வாய்ந்த கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. நம்முடைய கூட்டணியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு தலைமை தாங்கின்றது. பாரதிய ஜனதா கட்சி இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, அம்மாள் மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்குது, ஐஜேகே இருக்குது, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, ஏசி சண்முகம் கட்சி இருக்குது, இன்னும் பல கட்சிகள் நம்மோடு இருக்கின்றன. இன்றைக்கு ஜெகன்மூர்த்தி அவர்கள் நம்மளோட தான் இருக்கிறார். இன்னும் பல கட்சிகள் நமக்கு ஆதரவு கொடுக்கிறது. இன்னும் சில கட்சிகள் வர இருக்கின்றன. இன்றைய மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? திமுக ஆட்சி எப்பொழுது வீட்டுக்கு அனுப்புவோம், எப்பொழுது தேர்தல் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். 2026 இந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். இன்னைக்கு 5 ஆண்டு அண்ணா திமுக 10 ஆண்டு 2029 2011 21 வரை சிறப்பான ஆட்சி கொடுத்தது. அண்ணா திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பேசுகின்ற அளவிற்கு பாராட்டுகளை பெற்றோம். இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது ஏராளமான திட்டங்களை கொடுத்தார்கள். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்தோம். மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்றோம். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு பொறுப்பேற்றது. அப்பொழுது எப்படியெல்லாம் விமர்சனம் செய்தார்கள். எடப்பாடி பழனிசாமி தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்றார். இந்த ஆட்சி 10 நாளைக்கு நிற்குமா, 1 மாசத்துக்கு நிற்குமா, 3 மாசம் நிற்குமா, 6 மாசமா நிற்கிறாங்க. 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சியை நாங்கள் கொடுத்தோம். எங்களுடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட இயற்கை பேரிடுகள், ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கடுமையான வறட்சி, சென்னை மாநகர மக்களுக்கு குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை. எங்களுடைய நிர்வாக திறமையின் காரணமாக தங்குதடை இல்லாமல் நம்முடைய சென்னை மாநகர மக்களுக்கு குடிநீரை வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல டெல்டா மாவட்டத்தில் கஜா புயல் பல மாவட்டங்கள் அடியோடு சீரழிந்து விட்டன. வேளாண் பெருமக்கள் பாதிக்கப்பட்டார்கள், பொதுமக்கள் பாதிக்கப்பட்டார்கள். புயல் வேகத்தில் செயல்பட்டு புயலுடைய அடிச்சுவடை இல்லாமல் நாங்கள் நிவாரண பணியை மேற்கொண்டு இயல்பு நிலைக்கு கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். பிறகு கொரோனா எப்படி இருந்து உங்களுக்கு தெரியும். இவ்வளவு பேர் இங்கே அமர்ந்திருந்தோம். கிட்டத்தட்ட 1 வருடம் யாரையும் பார்க்க முடியாத சூழ்நிலை. ஒரு சோதனையான நேரம். காற்றில் எளிதாக பரவக்கூடிய வைரஸ் கிருமிகள், அந்த கிருமிகளால் கொரோனா தொற்று ஏற்பட்டால் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலை. அந்த காலகட்டத்தில் கூட அண்ணா திமுக ஆட்சியிலே சிறந்த நிர்வாக திறமையின் காரணமாக விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இந்த கொரோனா வைரஸ் நோய் பரவல் எப்படி இருக்குதுன்னு தெரியல. அந்த நோய்வாய்ப்பட்டால் அதற்கு என்ன அறிகுறின்னு தெரியல, அதற்கு என்ன சிகிச்சை அளிக்குன்னு தெரியல, அதற்கு என்ன மருந்தும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட நிர்வாக திறமையின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுடைய துணை கொண்டு, நம்ம அதிகாரி பெருமக்களுடைய துணை கொண்டு, நம்முடைய மருத்துவருடைய துணை கொண்டு சிறப்பாக செயல்பட்டு
இன்றைக்கு விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய பெருமை அதிமுக ஆட்சிக்கு தான் உண்டு. அந்த காலகட்டத்தில் கூட 32 மாவட்டத்துக்கு நான் நேரடியாக சென்றேன். ஒரு 14 மாவட்டங்கள் முடித்து விட்டது. 15வது மாவட்டத்துக்கு செல்கின்ற பொழுது திருச்சியிலே சென்றேன். அப்பொழுது ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார். விவசாயி, தமாக கட்சியை சேர்ந்தவர், பிரம்மாண்டமான உடல் கட்டு உடையவர், 58 வயது என்று சொன்னார்கள். அவர் மனு கொடுத்தார், அவருடைய கோரிக்கையை வைத்தார். பிறகு நான் வீட்டுக்கு வந்த பிறகு அவருடைய கோரிக்கையை படித்து பார்த்து அவரிடத்தில் தொடர்பு கொள்ளலாம் என்று பேசினேன். அவர் கொரோனாவால் மறைந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டேன். கொரோனா வைரஸ் தாக்கி அவர் மரணம் அடைந்து. அப்பொழுதுதான் எனக்கே பயம் வந்தது. அது வரைக்கும் நான் மாஸ்கே போடலை, துணிச்சலோடு போனேன். பிறகு இந்த வைரஸ் எப்படி கொடுமையான வைரஸ் என்று நான் நேரடியாக பார்த்து விட்டேன். அதனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி, மதிப்புக்குரிய மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் அந்த கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று காணொலி காட்சி மூலமாக எல்லா முதலமைச்சர் தொடர்பு கொண்டு பேசுகின்ற பொழுது, தமிழ்நாடு முதலமைச்சர் முறையிலே காணொலி காட்சி மூலமாக தொடர்பு கொண்டு பேசுகின்ற பொழுது அவர் குறிப்பிட்டார், கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. மற்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டை பின்பற்றுங்கள். அந்த அளவுக்கு நிர்வாக திறமை பெற்ற அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே. உங்களை போல் திறமையற்ற அரசாங்கம் அல்ல, திறமையான அரசாங்கத்தை நாங்கள் நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அந்த காலகட்டத்தில் நம்முடைய பள்ளிகள் மூடப்பட்டது, கல்லூரிகள் மூடப்பட்டது. மாணவர்களுக்கு மன உளைச்சல், ஓராண்டு வீணாகிவிட்டதே என்று என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். இந்த ஓராண்டு வீணாகிவிட்டதே, எங்களுடைய மன உளைச்சலே இருக்கணும் என்று எனக்கு தகவல் கிடைத்தவுடனே பள்ளியிலே படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ், கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைனில் எக்ஸாம் எழுதி அவர்களும் பாஸ் பண்ணாங்க, ஆன்லைனிலே வகுப்பு. ஆக எல்லா தரப்பு மக்களையும் பார்த்து அவர்களுக்கு என்னென்ன கஷ்டம் என்பதை அறிந்து அதற்கு ஏற்றவாறு ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு என்ன நிலைமை? திமுகவில் ஒரு முதலமைச்சர், திமுக அரசாங்கத்தில் 4 முதலமைச்சர் தமிழகத்தை ஆட்டிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திரு சபரீஸ்வரன், பிறகு ஸ்டாலினுடைய மனைவி மரியாதைக்குரிய திருமதி துர்கா அவர்கள். 4 பேர் தமிழ்நாட்டை ஆட்டி படிச்சுட்டு இருக்காங்க. 4 அதிகார மையம் தமிழகத்தை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது. இது தொடர வேண்டுமா? சொல்லுங்க, தொடர வேண்டுமா? வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல். சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அந்த கட்சிக்கு தலைவராக வர முடியும். அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகின்ற பொழுதெல்லாம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் முதலமைச்சராக வர முடியும். அதிமுக அப்படி இல்லை. இந்த கட்சிக்கு யார் விசுவாசமாக இருக்கின்றார்களோ, யார் உழைக்கின்றார்களோ அவர்களுக்கு தானாக பதவி வருகின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி. இல்லைன்னா நான் உங்க முன்னால் பேச முடியுமா? நீங்கள் இந்த பொதுச்செயலாளர் பதவி கொடுத்துருப்பீங்களா? அதிமுக தான் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அதிமுக இருந்ததுனால தான் முதலமைச்சர் பதவி நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. ஆக ஒரு சாதாரண தொண்டன் கூட, சாதாரண கிளை செயலாளர், வார்டு செயலாளர் கூட உச்சபட்ச பதவி அதிமுகவில் வர முடியும். உச்சபட்ச பதவி முதலமைச்சராக கூட வர முடியும். அப்படிப்பட்ட இயக்கம் அதிமுக இயக்கம் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். அப்படிப்பட்ட இயக்கத்தில் இருப்பதே நமக்கு பெருமை. ஸ்டாலின் அவர்களே இன்றைய தினம் அந்த NTTVயில் பேசினார், கருத்து சொன்னார். ஸ்டாலின் வாரிசு அரசியல் பேசுகிறாங்களே, ஏன் நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்த பிறகு தானே அவள் பதவி பெறான்னு சொன்னார். நாங்கள் அதில் மாற்று கருத்து கிடையாது. மக்கள் தேர்ந்தெடுத்தா உண்மைதான். ஆனால்
திமுக குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான் திமுக தலைவராக முடியும். அப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது திமுக குடும்பத்தைச் சேர்ந்தவர் தான் முதலமைச்சர். அதுதான் வாரிசு அரசியல். ஸ்டாலின் அவர்களே, துணிச்சல் இருந்தால் சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உழைத்தவர்கள், நாட்டு மக்களிடம் நன்மதிப்பு பெற்றவர்கள், நிர்வாக இடத்திலே அன்பை பெற்றவர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைவராகலாம் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். தில்லு திராணி தெம்பு இருந்தால் சொல்லுங்க. அதே போல ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது திமுக உழைத்தவர்கள், மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்றவர்கள், அவருக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தில் முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்று துணிச்சல் இருந்தால் சொல்லுங்க. இதுதான் வாரிசு அரசியல். அதைத்தான் வேண்டாம் என்று சொல்கிறோம். மக்களும் அதைத்தான் விரும்புகின்றார்கள். தொடர்ந்து இவர்கள் வெற்றி பெற்று வருகின்ற இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் வந்தால் சர்வதிகாரியாக விடுவார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே கொள்ளையடிப்பதிலே நம்பர் 1 திமுக அரசாங்கம். அண்மையில் மேதகு ஆளுநரை சந்தித்து துறை வாரியாக கொள்ளையடித்து அந்த பட்டியலை ஆதாரத்தோடு கொடுத்திருக்கிறோம். சுமார் 4 லட்சம் கோடி கொள்ளையடித்திருக்கார்கள் 5 ஆண்டு காலத்தில். ஆக இதையெல்லாம் மறைப்பதற்கு ஸ்டாலின் ஏதோ பேசுகிறார். வேற எதுவும் பேச முடியல ஸ்டாலினால. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏதாவது குறை இருந்தால் எடுத்து சொல்லுங்கள், நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். உங்களுடைய ஆட்சியிலே பொறுப்பேற்றதில் இன்று வரை ஊழல் ஊழல் ஊழல். இந்த ஆட்சியிலே பார்ப்பதெல்லாம் ஊழல், வேற எந்த நன்மையும் மக்களுக்கு கிடைக்கல. இன்று தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது தொழில் முதலீட்டு மாநாட்டை அம்மா நடத்தினாங்க. 2015 2,42,00,000 கோடி முதலீட்டு ஈர்த்தார்கள். சுமார் 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டாங்க. பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தது. அதே வழியில் இருந்த அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி 3,500,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். நடைமுறைக்கு வந்த காரணத்தினால இன்னைக்கு 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது. உங்களுடைய ஆட்சியிலே நாட்டு மக்கள் என்ன பலனை கேட்டார்கள்? வேண்டுமென்று திட்டமிட்டு அவதூறு செய்தி இன்றைக்கு வெற்றி விளம்பரத்தை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். திரு ஸ்டாலின் ஜெர்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது விமான நிலையத்திலே பேட்டை கொடுக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்திலே 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் 10,62,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் சுமார் 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று குறிப்பிட்டு 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் தமிழகத்தில் 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும். கிடைச்சதா? கிடைச்சதுங்களா? ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தொழிற்சாலை வந்துடாது. அது முதற்கட்டம். அதுக்கு பிறகு அது தொழிற்சாலை தேவையான இடம் தேவை, பிறகு அந்த தொழில் துவங்குவதற்கு நிதி தேவை, பல்வேறு துறைகளை அனுமதி பெற வேண்டும், மத்திய மாநில அரசுடைய அனுமதிகளை பெற வேண்டும், அதுக்கு பிறகு கட்டுமான பணி. இப்படி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட பிறகு பெரிய தொழிற்சாலைகள் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் 3 - 4 ஆண்டு காலமாகும். பிறகுதான் அது பயன்பாட்டுக்கு வரும். அதற்குள் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொய் மூட்டைகளை அவித்து விட்டு நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று ஒரு பொய்யை சொல்லிய ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சரி, இங்கிருந்து போனார், தொழில் முதலீட்டு ஈர்க்கத்தான் போனான்னு பார்த்தா அங்கே போய் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கார். வெளிநாட்டில் போய் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கார். இந்த வெளிநாட்டில் போய் சைக்கிள் ஓட்டுறதுக்கு இந்த மக்களுடைய வரி பணத்தை செலவு பண்ணுறீங்க. அது இங்கேயே சைக்கிள் ஓட்டலாமே. ஏற்கனவே இங்கே தானே சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தீங்க ஈசிஆர் ரோட்டில். எவ்வளவு கேவலமான முதலமைச்சர் பாருங்க. இந்திய நாட்டில் பல மாநிலம் இருக்குது. பல மாநில முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போகின்ற பொழுது அங்கே எப்படி தொழில் முதலீட்டை ஈர்க்கலாம் என்று எண்ணம் இருக்குது. நம்முடைய முதலமைச்சர் அங்கே போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு திரு கருணாநிதி இருந்தார், அதுக்கு பிறகு ஸ்டாலின் வந்திருக்கார். இப்போ உதயநிதி வர்றதுக்கு துடிக்கிறார். சிந்திச்சு பாருங்க. அதுதாங்க வாரிசு அரசியல் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எம்எல்ஏ ஆக்கினாரு, அப்புறம் அமைச்சர் ஆக்கினாரு, துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாரு. பிறகு இவருக்கு பிறகு இளைஞரணி செயலாளர்னு அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டார். இதுதாங்க வாரிசு அரசியல். ஆக ஒரு வாரிசு அரசியல் வந்துவிட்டால் ஒரு சர்வாதிகாரமாகிவிடும். அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு மக்களிடத்தில் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.
இன்றைக்கு தமிழகத்தில் சென்னையிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து நகர்களிலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடந்துகிட்டு இருக்குது. நான் சட்டமன்றத்தில் தெளிவாக பேசினேன். திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. இதனால் ஏழைகள் பாதிக்கப்படுறாங்க, மாணவர்கள் இளைஞர்கள் பாதிக்கிறாங்க. பள்ளிக்கு அருகில, கல்லூரிக்கு அருகில இந்த போதைப் பொருள் விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது, தடுத்து நிறுத்துங்கள் என்று எவ்வளோ முறை எடுத்து சொல்லியும் திரு ஸ்டாலினுடைய அரசு செவிசாய்க்கவில்லை. திரு ஸ்டாலின் அவர்களும் கண்டுகொள்ளவில்லை. இன்றைய தினம் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. அப்படிப்பட்ட மோசமான ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, வெளி மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை தேடி வர்றாங்க, அவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. சென்னையில் 2 நாளைக்கு முந்தி பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, ஒரு வட மாநில தொழிலாளருடைய மனைவியை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சு, அவருடைய கணவரை கொலை செஞ்சு, குழந்தையை கொலை செஞ்சு இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாக்கியிருக்கிறாங்க. எவ்வளோ மோசமான ஆட்சி. சமூகத்துறை அமைச்சர் அண்மையிலே தூத்துக்குடியில் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லுகின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு 6999 போக்சோ சட்டம் பதிவு செய்யப்பட்டதாக சொல்லியிருக்கிறார். அதுக்கு நிவாரணமாக 104 கோடி கொடுக்கப்பட்டதாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அப்படி என்றால் இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது நாம் உணர வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. போக்சோ சட்டம் என்பது சிறுமியில் வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை. 6999 சிறுமிகள் இந்த ஆட்சியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா சொல்லுங்க? சத்தமா சொன்னா தானே தெரியும். குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பாட்டி அம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்லை. இந்தியாவில் இவ்வளவு மோசமான ஆட்சி எங்கேயும் நடக்கல. இந்த மோசமான ஆட்சிக்கு முடிவு கட்டுவீங்களா? இங்க சொன்னாங்க, தம்பி சொன்னாங்க, திருமதி கனிமொழி அவர்கள் சென்னையில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. அந்த பொதுக்கூட்டத்துக்கு பெண் காவலர் வந்தாங்க. அந்த பெண் காவலரை 2 பேர் பாலியல் சீண்டல் பண்ணாங்க. அந்த பெண் காவலர் முதல்ல புகார் கொடுக்க போனாங்க, மிரட்டி புகார் கொடுக்காம வச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தான் தேவை. தம்பி சொன்னது சரிதான். அதோட கேவலம், இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு காவலர் பெண் காவலருடைய அந்த கழிப்பறையில் அங்கே ஒரு கேமரா வச்சு போட்டோ எடுத்துட்டு, என்னங்க நாடு, இந்த முதலமைச்சர் இருக்கிறாரா, நாட்டில் இருக்கிறாரா இல்லையானே தெரியல. எவ்வளோ கேவலம். ஒரு நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய காவலர்கள் இப்படிப்பட்ட தவறான செயலில் ஈடுபடுறான்னு சொன்னால் இந்த ஆட்சியினுடைய நிர்வாகம் சரியில்லை. இன்றைக்கு தமிழகத்தில் டிஜிபி ஓய்வு பெற்றார். ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு 3 மாதத்துக்கு முன்பே அந்த மாநில அரசு மத்தியில் யூபிஎஸ்சிக்கு அந்த தகுதியான டிஜிபி பட்டியலை அனுப்பி சட்ட ஒழுங்கு டிஜிபி நியமிப்பது தான் மரபு. அதன் அடிப்படையில் நியமிக்காதே இருந்தாங்க. ஒரு பொதுநல வழக்கு போட்டாங்க. உடனே ஸ்டாலினுடைய அரசாங்கம் 10 பேர் கொண்ட டிஜிபி பட்டியலை மத்திய யூபிஎஸ்சிக்கு அனுப்பிச்சுது. அங்கே கமிட்டியில் 3 பேரை தேர்ந்தெடுத்து மாநில அரசுக்கு அனுப்பிச்சாங்க. மாநில அரசு அந்த 3 பேர் கொண்ட டிஜிபி பட்டியலில் அதில் ஆய்வு செஞ்ச ஒரு தகுதியானவரை சட்ட ஒழுங்கு நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபியை நியமிக்க வேணும். இதில் என்ன கஷ்டம் இருக்குது? ஏன்னா அந்த 3 பேரும் ஸ்டாலின் சொல்வதை கேட்க மாட்டாங்க, பொம்மை முதலமைச்சர் சொல்வதை கேட்க மாட்டாங்க. அதனால அதை அப்படியே போடாதையே 6 மாத காலத்தை ஓட்டிட்டார். அது மட்டும் இல்லை, ஒரு பொறுப்பு டிஜிபி போட்டார். அவருக்கு உடல்நல சரியில்லைன்னு போய் மருத்துவமனையில் சேர்ந்துட்டார். பிறகு அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி போடுறாங்க. பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஒன்று தான். இன்றைக்கு தமிழகத்தில் நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு இல்லாத காரணத்தினால இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா?
இன்றைக்கு உதவி ஆய்வாளர், இன்னைக்கு எஸ்ஐ அந்த தேர்வு நடந்தது, அதில் குளறுபடி என்று பத்திரிகையில் வர செய்தி. அப்போது நம்ம சொன்னோம், ஓய்வு பெற்ற டிஜிபியை அந்த சீருடை பணியாளர் தேர்வாணையத்தை நியமிக்கிறாங்க. நாம் உடனே வழக்கு போட்டோம், ஏற்கனவே பல டிஜிபி இருக்கிறாங்க, அவர்கள் ஒருவரை நியமிங்கள் என்று சொல்லி. அப்படி நியமிக்காத காரணத்தினால ஓய்வு பெற்ற டிஜிபியை அந்த சீருடை பணியாளர் தேர்வாணையத்துக்கு போட்டதுனால குளறுபடி ஆகியிருக்குது. இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருக்குது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.